நம்ம இளமதி கலாவுக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க. கூட்டிட்டு வரும்போதே அந்த கலா ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமோ? முதல்ல இந்த ஷால் எடு. யாருமே வரல. ஷோக்கோ கொண்டது பரமனும் என்ன நீ சொன்னது மாதிரி இங்க யாரும் வரல, அவங்க யாரு என்னதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாருங்கிற உண்மையை சொல்லு. கலா மாதா. கலான்னு சொன்னதுமே பரமனும் என்ன ஏதுன்னு கேட்காம பாத்தீங்கன்னா இளமதியை பலான்னு அரைஞ்சிடுறாங்க. இங்க சுத்தி கடைசியில எங்க அம்மா கிட்டே வந்து நிக்கிறியா? அதானே என்கிட்டயே கதை சொல்றியா? நீ ஆதாரத்தை காட்டினா நம்புவியா? அப்படி என்ன ஆதாரம் வச்சிருக்க? காட்டு. நம்ம இளமதியும் பாத்தீங்கன்னா இந்த பேசின அந்த வீடியோவும் போட்டு காட்டிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கலா தான். சும்மா மிரட்டுறதுக்காக துப்பாக்கி எடுத்தேன். கைப்பட்டுதான் துப்பாக்கி ட்ரிகர் ஆச்சு. கூட்டிட்டு வந்து அமைச்சர் மக மாதிரி பேச வச்சு மிமிக்ரி பண்ணிட்டு வந்து நான் பேச வைக்கட்டுமா? நம்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு பேசுற வீடியோவே இருக்கு. அத காட்டினா நீ இந்த ஆதாரம்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த வீடியோ ஆதாரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் காட்டிடுறாங்க. நம்பவியா? பண்ணல. இது எல்லாம் அந்த கலா தான். சும்மா மிரட்டுறதுக்காக துப்பாக்கி எடுத்தேன். பட்டுதான் துப்பாக்கி ட்ரிகர் ஆச்சு. அமைச்சர் பையன் என்கிட்ட வந்து நேரடியா பேசினதுதான். அத நான் தெளிவா காது கொடுத்து கொஞ்சம் கேளு. அம்மாவும் அமைச்சர் பிறந்த நாளைக்காக அங்க போனீங்கல்ல. நம்ம இளமதியும் அப்ப அந்த ஃபங்க்ஷன் போது பாத்தீங்கன்னா அதாவது அசோக் கொல்லப்பட்டிருப்பாங்க. அப்ப நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. பிறந்த நாளைக்கு வந்த யாரோதான் இங்க வந்திருக்கணும்னு. கலாமாவா இருக்க கூடாது. இந்த அமைச்சர் பையன்தான் என்ன கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தினான்னு அசோக் அவனை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரு. எல்லா விஷயமும் உனக்கு புரிய வரும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்ம பரமனுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நிறைய கேள்விகள் வரும். அதுக்கான பதில போய் நீ கேளு. மட்டும் உண்மையா இல்ல இருக்குடி உனக்கு. நம்ம பரமனும் கோவமா போயிட்டு நான் அம்மாட்டே இதை பத்தி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா ஏந்து கிளம்புறாங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லதா பரம நம்மள நேர்ல பாக்கல. பையன் பேசின அந்த வீடியோவை கண்டிப்பா இளமதி பரம கிட்ட காட்டியிருப்பா. நம்ம கிட்டயே போட்டு வாங்க போறானான்னு தெரியலையே. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம கலாமா ஒரு பயத்துல இருக்காங்க. ஐயோ பரம நம்பிடுவானான்ட்டு. கலாமா தான் போட்டு காமிச்சு உங்க அம்மா தான் கொலை பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டேன். பரமன் அதை நம்பிட்டாரா? அப்படியே பாரு, உங்க அண்ணன் இந்த அம்மா கிட்டே விசாரிக்கிறேன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கான். சரி நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி நர்மதாவும் பாத்தீங்கன்னா அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. பரமனுகள் சொல்லியிருப்பா. ஹாஸ்பிட்டல் என்னப்பா சொன்னாங்க? காயெல்லாம் ஆறிடுச்சா? என்னடா ஹாஸ்பிட்டல் போலையா? ஹாஸ்பிட்டல் போலாமா, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே சொல்றாங்க. கிட்ட ஒரு விஷயம். அம்மா கிட்ட கேட்க உனக்கு என்னடா தயக்கம்? எதா இருந்தாலும் கேளு. நம்ம பரமனும் ஒரு வழியா பாத்தீங்கன்னா அம்மா நான் உங்கள்ட்ட நேரடியாவே கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க. தெரியலையே. இருந்தாலும் சொல்லு, எதுக்குடா தயங்குற? விஷயத்த நேரடியாவே கேட்டுறேன்மா. அப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லம்மா. அசோக்கன் நீங்க தான் கொலை பண்ணீங்களாமா? நம்ம பரமனும் அசோக்கை நீங்க தான் கொலை பண்ணீங்க டைரக்டா கேட்டுறாங்க. அதை கேட்டோடனே பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கிறாங்க. சொன்ன இல்லம்மா. பரமா யார பார்த்து என்ன வார்த்தை? நான் கொலை இப்படி கேட்பேன்னு நினைக்கலடா. ஆத்தாடா இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட. எங்க அம்மாவை பார்த்து நீ இந்த மாதிரி சந்தேகப்படுமா? யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு என்ன வேணா சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ நம்புவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. இல்லம்மா, இவனுக்கு கொடுத்துருக்கான வீடியோவை காட்டினா சொல்லியிருக்காருமா. நம்பி அம்மா கிட்ட கேப்பியா? இருந்தாலும் என் காதுக்கு வந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்ல. அதுக்குன்னு வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்த உங்க அம்மா இப்படி யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நீ எப்படா நம்பலாம்? சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த உங்க அம்மா மேலேயும் சந்தேகப்படுவியா அப்படிலாம் கேட்டுட்டாங்க. நடிக்கிறீங்க அத்தை. வேணும்னா இப்படி நடிச்சு நடிச்சு ஏமாத்தலாம். ஆனவங்களையும் ஏமாத்த முடியாது. ட்ரை பண்ண எதுவுமே நடக்கலன்னதும் இந்த விஷயத்தை காட்டி என்னை என் புள்ளையும் பிரிக்கலான்னு பாக்குறியா? ஏன் மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுல உனக்கு என்ன ஆச்சு? கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் தசை திருப்புறாங்க. உங்க புள்ளையும் சரி
மத்தவங்க விட்டுட்டு போக தான் போறாங்க. ஏய் ஓ எதிர்க்கவே என்ன என்னமோ பேசிட்டு இருக்கா. தோட தான் பேசுறேன். பண்ணல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கலாதான். சும்மா மிரட்டுறதுக்கு கைப்பட்டுதான். பாத்தீங்கன்னா கலாக்கிட்டே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்து பாத்தீங்கன்னா அவங்களே ஷாக்கிங் ஆகுறாங்க. துப்பாக்கி ட்ரிக்கர் ஆச்சு. அன்னைக்கு பொண்ணு கொலைகாரன்னு சொன்னால என்ன கொலைகாரின்னு சொல்றா. இப்படி நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தமானு கேட்டுட்டு இருக்க. தரேன்னு சொன்னீங்க போது பரமா நீயாவது எடுத்து சொல்ல மாட்டியா என் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ட்டு. ஆனா நீயே ஏன்டா இப்படி மௌனமா இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சேட்டு கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல. செலவு இருக்குண்டி. நான் ஒரு அரசியல்வாதி. ரூபாய் பணம் வாங்கிட்டு வர சொன்னேன். நம்புறது எது உண்மை எது பொய்ன்னு ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா பாத்தீங்கன்னா பரமனுக்கும் ஒன்றும் புரியல. எப்பா அவ சொல்றத நம்புறதா இல்ல அம்மா நீ சொல்றத நம்புறான்ட்டு பைத்தியம் ஆயிடுவாங்களாட்டுக்கும். நீ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட. உனக்கு அம்மா மேல போய் என் உயிரோட இருந்து என்னடா பண்ண போறேன். தோட வாழ்றதை விட என் பிள்ளையே என்ன சந்தேகப்பட்டுட்டான். இனி நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமா போய் சேர்ந்துடுறேன். அம்மா, கொலை பண்ணீங்களான்னு கேட்டியோ நிமிஷமே அம்மா செத்துட்டேன்டா. உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இனியும் நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் போய் கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரூம் விட்டு ஓடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் நாச்சும் பாத்தீங்கன்னா கலா அம்மா நம்ம பரமட்ட வசமா மாட்டுவாங்க மாட்ட மாட்டாங்க வெயிட் பண்ணிடுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.